சில பேர் தினமும் விளக்கேற்றுவார்கள், சில பேர் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு போன்ற நாட்கள் விளக்கேற்றுவார்கள். இது மாதிரி விளக்கு ஏற்றும் போது நாம் சில தவறுகளை செய்கிறோம். இந்த தவறுகளை செய்வதன் மூலம் நமக்கு கஷ்டம் ஏற்படும். அதனால் இந்த வீடியோவில் விளக்கு ஏற்றும் போது செய்யக்கூடாத தவறுகளை பற்றி கூறியிருக்கிறோம். வீட்டில் விளக்கேற்றும் போது முன்வாசல் திறந்திருக்கலாம், ஆனால் பின்வாசல் திறந்திருக்க கூடாது. ஏனென்றால் மகாலட்சுமி வீட்டில் வந்து தங்குவதற்காக பின்வாசலை மூடி வைக்க வேண்டும். எண்ணெய் ஊற்றிய பிறகுதான் திரி போட வேண்டும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, விளக்கை கழுவி விட்டு பொட்டு மற்றும் திரியை போட்டுவிட்டு பூஜை அறையில் வைத்து அதன் பிறகு எண்ணெயை ஊற்றுவார்கள். அதனால் இந்த தப்பை செய்யாதீங்க. விளக்கு ஏற்றிய பிறகு வீட்டை பெருக்கவோ துடைக்கவோ கூடாது. அது மட்டும் இல்லாம விளக்கு எரியும் நேரத்தில் யாரும் அழுகக்கூடாது. அதே போல கிழக்கு திசை பார்த்தவாறு விளக்கை ஏற்றுங்கள். விளக்கு ஏற்றுவதற்கு சரியான நேரம் என்று பார்த்தால் காலை 5 மணி முதல் 10 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை விளக்கேற்றினால் நல்லது. இந்த வீடியோவில் கூறியுள்ள தவறுகளை செய்யாதீர்கள். ஏனென்றால் இது போல சின்ன தவறுகள் தான் பெரிய கஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. விளக்கிற்கு எண்ணெய் இல்லை, நெய் ஊற்றும் போது கையில் பட்டுவிட்டால் அதை தலையில் தேய்க்க கூடாது, துணியில் தான் துடைக்க வேண்டும். விளக்கு ஏற்றிய பின் பூஜை அறைகளில் இருந்து எதையும் எடுத்து மாட்டி வைக்கக்கூடாது. பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவதற்கு முன் பழைய மலர்கள், சாம்பிராணி, பக்தி தூசிகளை அகற்றிய பின் தான் விளக்கு ஏற்ற வேண்டும். விளக்கு ஏற்றிய பின் பழைய பூக்களை சாமி படத்தில் இருந்து எடுக்கக்கூடாது. சாமிக்கு விளக்கு ஏற்றும் போதும் அதை சமையல் எண்ணெய்களில் ஏற்றக்கூடாது. இது நிறைய பேருக்கு தெரியாமல் எல்லாமே எண்ணெய் தானே என்று ஊற்றி ஏற்றி விடுகிறீர்கள். இந்த தவறை மற்றும் மறந்தும் இனி செய்யாதீர்கள். அப்படி இதை செய்தல் நம் குடும்பத்திற்கு வறுமைதான் வரும். விளக்கில் உள்ள குங்குமம், சந்தனம், மஞ்சள், பூ போன்ற பொருள்களில் எரியும் அந்த நெருப்பின் சுடர் படக்கூடாது. விளக்கில் நெருப்பு தக தக என்றெல்லாம் எரியக்கூடாது. அப்படி எரியும் போது காற்றில் அந்த நெருப்பு இங்கே அங்கே என்று அசையும். அப்படி எல்லாம் இல்லாமல் சின்னதாக எரிய வேண்டும். இப்படி காற்றில் அலையக்கூடாது. அப்படி அலைந்தால் நம் குடும்பமும் அதே போல் அலைச்சலை எதிர்கொள்ளும். குளிக்காமல் விளக்கு ஏற்றக்கூடாது. மண்களால் உள்ள விளக்குகளை ஏற்றும் போது அதை ஒரு முறைக்கு பிறகு வீட்டு பூஜை அறையில் ஏற்றக்கூடாது. மற்ற காமாட்சி விளக்கு, லக்ஷ்மி விளக்குகள் ஏற்றும் போதும் அதை சுத்தம் செய்து ஏற்றிக் கொள்ளலாம். எப்போதும் விளக்கை வீட்டில் ஏறினாலும் சரி, இல்லை கோவிலில் ஏறினாலும் சரி, வடக்கு மற்றும் கிழக்கு முகம் பார்த்துதான் ஏற்ற வேண்டும். தெற்கு இல்லை மேற்கு திசை பார்த்து ஏற்றவே கூடாது. அப்படி ஏற்றினால் உங்கள் வீட்டில் அதிக மருத்துவ செலவுகளை கொண்டு வந்துவிடும். விளக்கு ஏற்றிய உடனே அணைத்து விடக்கூடாது. குறைந்தபட்சம் 20 நிமிடங்கள் விளக்கு எரிய வேண்டும். விளக்கை ஏற்ற சிறந்த நேரம் அப்படின்னு பார்த்த காலை 5 மணி முதல் 10 மணி வரை மற்றும் மாலை 5 மணி முதல் 7 மணிக்குள் விளக்கு ஏற்றலாம். இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்.